ஆனா அந்த பாச்சியில போடலாம். பாச்சி வெள்ளத்துல எங்கல மீன் நிக்க? பாச்சியில ஆனா கிட்ட தெரியாது. கேர் ஸ்லோப்பியா கிடக்குன்னு சொன்னி அவ்வளவு செல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு நீ கலைச்சு விடாதல. ஏன் ப்ரோ உனக்கு தெரியாதுண்ணா? அங்க போறியா? அந்த நிழல்ல போய் இருக்குது. அலை நிழல்ல போய் இருக்கு. எங்க வெட்டுல குத்துல ஒண்ணும். நீ அங்க பாத்துட்டு பேசிட்டு இருந்தா சும்மா. அங்க போனா நிறைய மீன் கொத்தானா அங்க பொம்பளை குளிச்சிடா. போடு குழப்பம் இல்ல. இது ஒண்ணு கிடைச்சாதுன்னு தோணும். நானும் அந்த பையன் சாக்கு எடுத்துட்டு அவன் கவர் கூட எடுக்க நின்னான். ஆமா மீன் போட்டு போகுது. இந்த இந்த குளத்துல கிடைக்க ஊரு ஸ்லோப்பியா கிடைச்சா போறாங்க அடிச்சு புழு வந்து புழுவல்லே சீக்கிரம் இல்ல புழுவ தோண்டல நீ தொழில தோண்டல இந்த புழுவ தோண்ட நான் புளுத்திட்டு இருக்கேன். பெரிய கம்பெனில தொழில் உள்ள இடத்துல எடு. மிதப்பையில என்ன எங்கல பூஞ்சி பூஞ்சி போகுது. மீன் ஒண்ணும் கிடைச்சல. ஆனா புழு எல்லாம் தின்னுது. நானும் வீட்டுல சொன்ன நைட்டு சாப்பிட வர மாட்டேன்னு. நல்ல அறிவாளி மீனோலா இருக்குன்னு தோணுது. அலே ஆட்டோ வருது. நம்ம இடத்துக்கு ஆட்டோ வராது அதிகம். யார் அது? இப்படி போனா பத்தியா மூக்கு பாய்ச்சிட்டு கிடந்த பையன் இது இன்னெல்லாம் அடிச்சு. அண்ணா எப்படி எப்படி நல்லா இருக்குதா? வேலை எல்லாம் உண்டா? எப்படி உணங்கிட்டே நல்லா? நீ நல்லா ஊதியில இருக்க பேண்ட் சொக்கா போல எப்படி அங்க சவுதி அரேபியா அவனு குடுல பாவம் போல. எப்படி என்ன விஷயம்? கல்யாணம் பாக்கணும்டே. நீ 2 மாசம் டீ இது என்னத்துல வாட்செல்லாம் கட்டி சாமான துண்டெல்லாம் கிழிச்சுதா? அது நான் வரும்பு நாங்க குளத்தங்கரையில் எங்களை சாக்கடைன்னு நினைச்சாது. அப்படி ஒண்ணு நீங்க எடுத்து போ இல்லையா? நான் இருந்தியா சாணம் குடல அது நம்ம எல்லாம் பாக்கல. நீ பேசாம இல்ல நாங்க வாங்கிடலாம். வேற என்ன வேலை இப்ப எங்க தானே? வேலையில எங்க விடுதான் செல்வனா இருக்குது. நீ இந்த பைசா எங்க கொப்பம் 1 லட்சம் ரூபா ஒன்னு வெளிநாட்டு விடுவாங்க. அது எங்க அந்த பைசா எங்க? சரியான சாமன் இல்ல இடையில பேசாத. ஆனா பைசா தரல அண்ணா. இப்ப வந்ததான் உண்டு. நான் இனி 6,7 எடுத்து வீட்டுல கொண்டு விட்டுரு பைசா. பைசா உண்டா? நீங்க பைசா ஒருபடி படிச்சேன். அவன் பைசா இருந்தாச்சு. நான் இனி எவன் 1 லட்சம் ரூபாய். அண்ணா செல்லண்ணா ரியல் ஆட்டு தான் இருக்கு. நான் திருவாங்கூர்ல போய் மாத்தி இன்னும் சாயங்காலம் உங்களுக்கு தள்ளி. நீ நான் ஒண்ணு சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் பைசா தந்துட்டு தான் போனோம். 1 லட்சம் ரூபாய் இப்ப வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய் ஆயாச்சு. அண்ணா பைசா இன்னும் சாயங்காலம் பைசா என்ன தந்துட்டு தான் போனோம். பைசா நீ இடையில பேசாதல. அண்ணா ஒண்ணு பைசா உண்டு. எத்தனை நாள் பாத்துட்டு இருக்கணும்? பைசா மாறல அப்புறம் மாறல. என்ன நினைச்சு பைசா ஒரு நாள பெண்ணுகிட்ட பைசா எங்கல? பைசா உங்களுக்கு தரல. பைசா எப்படி ஒண்ணு சொல்ல? பைசா இல்ல. இதுக்குள்ள பைசா இருக்கு. நீங்க எடுத்துட்டு பாக்கி ஒண்ணு மொத்தம் பைசா தானா? இது பேக் என்னட்டதா? இதுல மொத்தம் பைசா தானா? எல்லாம் இருக்கு. நீங்க பைசா எடுத்துட்டு வீட்ல வந்து பைசா இல்ல இருக்கணும். நான் நிக்கிறேன் இருக்குன்னு நான் போறேன். ஆனா துறையும் டக்குன்னு துறையும் 5 வருஷம் கழிச்சு தந்திருக்கேன். எனக்கு கோடாரி தேனன்னு தான் எனக்கு தரணும். நில்லுங்கல எனக்கு ஒரே ஒரு ரியல் மட்டும் போதும். இப்படி மற்ற முட்டாய் எல்லாம் கொண்டு வந்துருப்பா நீ. எல்லா தாரம்புல கொஞ்சம் பொறுமையா இருக்க. நான் எனக்கு பைசா தந்ததாக ரியலா? இப்ப எடுத்துடலாம். நின்னுங்க. நீர் எடுத்துட்டு மிச்சம் தந்தா மதியானா. நில்லுங்க. துறக்கட்டு ஃபர்ஸ்ட். துறையும் டக்குன்னு துறையும். ஒண்ணும் இல்லல. ஆயிரம் வந்துட்டு போனேன். போயிட்டானா அவன்? என்ன போகாம நான் ஓடியான் பாரு. அவன் பைசா உண்டாக்குனா அவன்கிட்ட உண்டாக்குங்க. என்னட்ட உண்டாக்க நிக்குதியா? சோகம் தன்னை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம் மாயைதான் ஏமாற்றும் உலகில் மாயைதான். சொந்தம் இல்லை பந்தம் இல்லை வந்த வழி நிலையில் இல்லை.